அரசே, நேற்று இரவு நம் பொக்கிஷத்து ரத்னங்களை களவாடிய இவர்களை சமூகத்தின் விசாரணைக்கு கொண்டு வந்துள்ளோம். சரி, ஆகட்டும். வேற என்ன? என் பெயர் ராஜகுமார். ஓ, ராஜகுமார். கொள்ளை கூட்டத்திற்கு நீதான் தலைவனா? இல்லை இல்லை, இந்த பிடிப்பயலா? பெயர் ஒன்றல்ல, சமயத்திற்கேற்றனாரோ? ஓர் பல. பலே, இவன் என் கூட்டாளி. ஓ, கூட்டு வியாபாரமோ? சமீபத்தில் செல்வக்கோட்டி வீட்டை சூறையாடியது நாங்கள் தான். அது குற்றமல்லவா? இல்லை, விலை உயர்ந்த பொருள்களை பொக்கிஷத்தில் வைத்து வேடிக்கை பார்ப்பதை விட பஞ்சத்தால் பரவலிக்கும் பலருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் என்றுதான். ஆஹா, கடத்தேங்காயை திருடி வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கும் பரம பக்தன். எங்கே அந்த 3 ரத்தினங்கள்? 3 அல்ல, 2. இரண்டா? மற்றொன்று மன்னருக்காக வைத்து விட்டோம். ஆஹா, என்ன இரக்கம்! கிடைத்த பாலில் கொஞ்சம் வைத்து இருக்கட்டும் என்று போனதாம் பூனை. ஆனால் எரியும் வீட்டிலே எடுத்தது ஆதாயம் என்று எண்ணுவோரும் உண்டு அமைச்சரே. அப்படி என்றால் 3வது கல்லை நீங்கள் எடுக்கவில்லை என்கிறீர்களா? ஆமாம். பொக்கிஷத்தில் 3 ரத்தனங்களை பார்த்தீர்கள் அல்லவா? ஆம் அரசே. நீங்கள் 2 மட்டும் எடுத்ததாக சொல்கிறீர்கள். ஆம் அரசே. பின்பு மற்றொன்று களவு போனதை முதலில் கண்டறிந்து சொன்னவரிடமே இருக்கலாம் அதன் மர்மம். வேண்டு தன் குற்றத்தை பிறகு சுமத்தி நம் கவனத்தை பல வழிகளில் கொண்டு செல்ல கையாளும் நவீன முறை இது. நான் தான் என்று பார்த்தேன். அப்படியானால் என்னையா கல்வனாக்கிறாய்? காயவர்களே, அரசே, கசையடிதான் உண்மையை கறக்கும். கசையடி கொடுக்கும் அதிகாரம் உங்கள் கையில் இருப்பதால் தான் நிரபராதிகளின் பிறர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அநியாயமாக தண்டிக்கப்படுகிறார்கள். அறிவை பயன்படுத்தி குற்றத்தை நிரூபிப்பதுதான் நிர்வாகிகள் பொறுப்பு. கைப்பெண்ணுக்கு கண்ணாடியா தேவை? ஆம், உண்மையை உரைக்கும் வரை இந்த அக்கிரம உருவங்களுக்கு கசேரி கொடுங்கள். அப்படியானால் நமது ராஜபூஷண ராஜ கௌரவ சத்திய சற்பன புத்திசிதார் மதியாளர்களுக்கு தான் கிடைக்க வேண்டியது முதலில் கசையடி. மகன் மணிவண்ணன். அப்பா, மன்னிக்க வேண்டும்.